இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து ஜாப் வந்துருந்துச்சு நண்பா. அது ஃபுல்லாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நண்பா. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எல்லா ஜாப் மாதிரி பார்த்திங்கன்னா டேரெக்டாக அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிங்களா உங்களுக்கு தெரியாது நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி டெம்பிள் ஜாப்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் கொடுத்துங்க நண்பா. உங்களுடைய நேம் எதுவே அதை கொடுத்துங்க நண்பா. அவன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் குமார்னு சொல்லி கொடுக்குற நண்பா. அவங்களுடைய அப்பா பெயரை வந்து பார்த்திங்கன்னா செந்தில்னு சொல்லி கொடுக்குற நண்பா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேர் கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா பேர் கொடுத்துங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்குறதுங்க நண்பா. டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குது நண்பா. அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க. அந்த அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர முகவரி கேட்குறாங்க நண்பா. இந்த நிரந்தர முகவரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துக்குங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்குறாங்க நண்பா. டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுடைய நிரந்தர முகவரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்குது, அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க நண்பா. கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அஞ்சல் குறியீடு நம்பர் கேட்குறாங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அஞ்சல் குறியீடு கொடுத்துக்குங்க. உங்களுடைய ஏரியா பின்கோடு எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நண்பா. நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் புலவருங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே டிக் மார்க் இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிக் மார்க் கொடுத்து அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பதவி இருக்குன்னு சொல்லி இருக்குது நண்பா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் நேம் கேட்குது நண்பா. வில்லேஜ் நேம் கொடுத்துக்கலாம். வில்லேஜ் நேம் கொடுத்துட்டு பதவியேற்கன்னு சொல்லி கேட்கலாம். பதவியேற்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவியேற்கம் ஆகுது பாருங்கள். குட்லாக்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோடு ஒரு அப்ளிகேஷன் சொல்லிக்குது. கிளிக் பண்ணிங்க நண்பா. கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இது இப்படி தான் அப்ளிகேஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு நண்பா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரே உங்களுக்கு வந்துருச்சு. அதேமாதிரி உங்களுடைய பேர்லாம் வந்துடும் நண்பா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படம்னு சொல்லி இருக்குது. அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டிங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் அதே டிஃபால்ட்டாக வந்துடும். நீங்கள் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா அது டிஃபால்ட்டாக வந்துடும். அப்பா பெயர் டிஃபால்ட்டாக வந்துடும் நண்பா. பிறந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா 1/6/1994 நம்ம ஏற்கனவே கொடுத்தா அதே டேட் ஆஃப் பர்த் வந்துடும் நண்பா. இதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்குறாங்களோ அது வைக்கிற மாதிரி இருக்கு நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் குரூப்புக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 45க்கு உள்ளே இருக்கிறதா கேட்டிருக்கிறாங்க நண்பா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 45க்கு மேலே இருக்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த ஜாப் நாட் எலிஜிபிள் நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 45 வயசுக்குள்ளே தான் நான் இருக்கேன்னு சொல்லி ஆம்ங்கிறத கிளிக் பண்ணிங்க நண்பா. இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஜாப் நாட் எலிஜிபிள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீ பால்னு கேட்டிருக்காங்க, ஆனா பெண்ணாங்கிறத கொடுத்துங்க நண்பா. தொலைபேசி நம்பர் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம தொலைபேசி நம்பர் கொடுத்தோன்னா அது அப்படியே டிஃபால்ட்டாக வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்குறாங்க நண்பா. கொடுத்துருங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய முகவரி நிலையான முகவரின்னு சொல்லி கேட்டிருக்கேன். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அட்ரஸ் கொடுத்தோம். குமரப்பா வில்லேஜ் குமார் ஸ்ட்ரீட்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கேன் நண்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்கோடு கேட்டிருக்காங்க. அந்த பின்கோடில் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதார் எண் குறிப்பின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே எழுதிக்கணும் நண்பா. அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதி மதம் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய சாதி மதம் எழுதிக்கணும் நண்பா. கல்வி தகுதி இந்த ஜாப்க்கு என்ன கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிச்சிக்கிறாங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா ஆமாம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க நண்பா.
அதே மாதிரி இந்த ஜாபில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க நண்பா. இருந்தால் இருந்து கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க நண்பா. இருந்துச்சுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கு நண்பா. நன்னடத்தை சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாக பயின்ற பள்ளி அப்படின்னா கல்லூரியில் கேட்டிருக்காங்க நண்பா. அது இருக்குதுன்னா ஆம் கொடுங்க நண்பா. அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசுதல் பதவி பெற்ற கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10/2/2025 அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்கு நண்பா. சைன் பண்ண சர்டிஃபிகேட் நீங்கள் இருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க நண்பா. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. இல்லைன்னு கொடுத்தா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதா வேஸ்ட்டு நண்பா, ரிஜெக்ட் ஆகிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது குற்றவியல் நடவடிக்கை இருக்குதான்னு கேட்டிருக்காங்க நண்பா. இருக்குதுன்னு கொடுங்க நண்பா. இல்லைன்னு கொடுங்க நண்பா. இருக்குதுன்னு கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனை சொல்லியிருக்காங்க. நிபந்தனையில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது எஃப்ஐஆர் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஜாப் எலிஜிபிள்னு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னு எது கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அது தெரியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் இப்படி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய அப்பாவா வேறு யார் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க நண்பா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணால் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த சட்டப்பிரிவில் கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிங்க நண்பா. ஃபில் பண்ணிட்டு பார்த்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழி கேட்குது நண்பா. உறுதிமொழிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேர் அதே டீட்டெயில்டாக வந்துடும், உங்களுடைய அப்பா பேர் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையானவன். நான் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சுக்கிறது எல்லாமே தப்பு கிடையாது, எல்லாமே கரெக்டு. அப்படி ஏதாவது போலின்னு தெரிய வந்துச்சுன்னா என் மேலே வந்து பார்த்திங்கன்னா குற்ற நடவடிக்கை எடுக்கலாம், பணி நீக்கம் செய்யலான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்குது நண்பா. விண்ணப்பதாரர் கையொப்பன்னு சொல்லியிருக்குது, இது சைன் பண்ணியிருக்கு நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடம் தேதின்னு சொல்லியிருக்குது. இடம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே குறிப்பிட்ட எல்லா உண்மை தகவல் கரெக்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. அப்படி ஏதாவது பொய்ன்னு இருந்தால் திருக்கோயில் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க நண்பா. ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கெலாம் நிறைய நிபந்தனைகள் இருக்குது நண்பா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள் நண்பா. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா 34 நம்பர் நோட்டிஃபிகேஷன் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது தெரியாமல் அப்ளை பண்ணிடுறீங்க நண்பா. நிறைய பேர் நம்ம கமெண்டில் சொன்னீங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் சொல்லிடுறேன் நண்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழைப்பான இன்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரிக்கு அவங்க கூப்பிடுவாங்க. அந்த கூப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கவர் வாங்கி இப்போ ஸ்டாம்ப்லாம் ஒட்டி அனுப்ப மாட்டாங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா கவர் வாங்கி அதில் ஸ்டாம்ப் 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் எழுதி அனுப்ப சொல்லியிருக்காங்க நண்பா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாம்ப் எங்கே ஒட்டுறது இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது நண்பா. நம்ம போஸ்ட் மூலிமா அனுப்பும்போது முன்னாடி ஒட்டக்கூடாது நண்பா. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு அவங்க கால் லெட்டர் அனுப்புகிறாங்களா அந்த கவரில் தான் ஒட்டணும் நண்பா. நல்லா புரிஞ்சிக்க. நிறைய பேர் முன்னாடி ஒட்டி அனுப்பி நிறைய வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. நல்லா நோட் பண்ணி தெளிவாக அனுப்பிடுங்க நண்பா. வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இது பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நண்பா. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. வீடியோ பிடிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடும் நண்பா. அப்ளை பண்ணுறதுக்கான நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது நண்பா. 12/3/2025 வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும் நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க அப்ளை பண்ணுவாங்க நண்பா. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.